Hi guys, welcome to Kuthron Man of Me World. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல யூனிட் 3ல வந்து பாத்தீங்கன்னா built-in exception and creating your own exceptions பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி யூனிட் 1, 2 and exception hierarchy, throw and catch exceptions இதெல்லாம் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் இதெல்லாம் பார்க்கலன்னா கவலைப்படாதீங்க, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அது மூலியமாக இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது built-in exception, create your own exception, அப்புறம் ஸ்டாக் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கேட்டகரிஸ் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது கைஸ். ஒன்று செக்டு எக்ஸப்ஷன், இன்னொன்று அன்செக்டு எக்ஸப்ஷன். செக்டு எக்ஸப்ஷன் இஸ் an exception that occurs at the compile time. There is also called as compile time exception. These exceptions cannot simply be ignored at the time of compilation and the programmer should take care of these exceptions. ஸோ செக்டு எக்ஸப்ஷன்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கைஸ், நீங்கள் வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைல் பண்ணவே விடாது. கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன காட்டும், எரர் வர ஆரம்பிச்சிருங்க கைஸ், எக்ஸப்ஷன் எரர்ஸ். ஸோ அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செக்டு எக்ஸப்ஷன்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணி ஆகணும், ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஆகணும் கைஸ். இல்லைனா நமக்கு வந்து கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் கம்பைலே ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ப்ரோக்ராமர் ஷுட் டேக் கேர் ஆஃப் திஸ் ஹேண்டில் தீஸ் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் செக்டு எக்ஸப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் செக்டு எக்ஸப்ஷன்ஸ்க்கு எதாச்சும் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ டிவிசிபிள் பை எரர்லாம், ஜீரோ டிவைடட் பை எரர் வந்து ஆக்சுவலாக செக்டு எக்ஸப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்டு எக்ஸப்ஷன் இஸ் an exception that occurs at the time of execution. ஸோ அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் இப்போ ஜாவா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. பட் இருந்தாலுமே என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் நம்மளால் கம்பைல் பண்ண முடிஞ்சுது. ஓகே கம்பைல் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதோ ஒரு இடத்துல அந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது. ஓகேவா, சம் சர்டைன் அப்நார்மல் கண்டிஷனில் தான் என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸப்ஷன் வருது. ஓகேவா, பட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டோம், பட் ரன் பண்ணும்போது மட்டும்தான் என்ன வருதுன்னா அந்த எக்ஸப்ஷன் வருதுன்னா, ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம்னா அன்செக்டு எக்ஸப்ஷன் சொல்லுவோம். These are also called as runtime exceptions. Okay guys, these include programming bugs such as logic errors or improper use of an API. Next, runtime exceptions are ignored at the time of compilation. பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரன்டைம் எக்ஸப்ஷன்ஸ்லாம் எதாவது சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பக்கு, சம் லாஜிக்கல் எரர்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஏபிஐ, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸில் வரும். அண்ட் அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைமில் மட்டும்தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வரும் கைஸ். ஸோ கம்பைல் டைமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ் பற்றினா எந்த ஒரு எரருமே என்ன இருக்காது, அவங்க ஷோ இருக்காது. ரன் பண்ணும்போது தான் என்ன வரும்னா அதை பற்றின எரர்ஸ்லாம் வரும் கைஸ். நெக்ஸ்ட் ஜாவாவில் பில்ட்-இன் எக்ஸப்ஷன் பார்ப்போம். ஸோ பில்ட்-இன் எக்ஸப்ஷன் சினாரியோஸ் வேறு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் இஃப் யூ டிவைடட் எனி நம்பர் பை 0. ஸோ எந்த நம்பரையும் நம்ம டிவைடட் பை 0 ட்ரை பண்ண ஆரம்பிச்சோன்னா அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் வரும், அதாவது டிவைட் பை 0 எரர் கைஸ். ஸோ இந்த சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் எக்ஸப்ஷன்ஸ்னு சொல்லலாம். அந்த சினாரியோஸ் நல் பாயிண்டர்ஸ் அக்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருப்பேன், பட் அது இனிஷியலைஸே பண்ணியிருக்க மாட்டேங்க. ஸோ இனிஷியலைஸ் பண்ணாமல் வெறும் கிரியேட் மட்டும் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டேன் ஏ ஈக்குவல் டு வெறும் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏன்ற வேரியபிள் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், பி இஸ் ஈக்குவல் டு a+2 அப்படி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வரும். பிகாஸ் ஏக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு வேல்யூமே நான் வந்து கொடுக்கல, பட் நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன், ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸப்ஷன் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து கம்பைலே பண்ண முடியாது நம்மளால். ஓகேவா, கம்பைல் டைமில் என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் வர ஆரம்பிச்சிடும் கைஸ். நெக்ஸ்ட் தீஸ் சினாரியோஸ் வேர் த அரே இண்டெக்ஸ் அரே அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இது என்ன எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அரேயில் நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே அது ஒரு சைஸே வந்து 3 தான் சொல்லியிருப்பேன் கைஸ். பட் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னா அரே ஆஃப் 5ன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு ஒரு வேல்யூ நான் வந்து ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். பிகாஸ் ஏன்னா இருக்கிற ஒத்துமொத்த சைஸே 3 தான், பட் நான் 5ன்னு ஒரு இண்டெக்ஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னா 8ன்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் தான் கைஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் எக்ஸப்ஷன்ஸு. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் டைமில் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கம்பைல் பண்ணும்போது இந்த எக்ஸப்ஷன்லாம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் கைஸ். நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸப்ஷன் மஸ்ட் பி சைல்ட் ஆர் த்ரோவபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு ரைட் எ செக்டு எக்ஸப்ஷன் தட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி என்ஃபோர்ஸ்ட் பை த ஹேண்டில், we need to extend the exception class.
Next, the user defined the exceptions need to inherit an exception class in order to act as an exception. Throw keyword is used to throw such exceptions. அது கைஸ் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ சப் கிளாஸ் ஆஃப் த்ரோபிள். ஸோ த்ரோபிள் என்ன வந்து த்ரோ கிளாஸ் வருது. நீங்கள் வந்து ஒரு யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த்ரோபிள் கிளாஸோட சப் கிளாஸ் த்ரோ நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா த்ரோன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸப்ஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும் கைஸ். ஸோ அதுதான் நம்ம த்ரோன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஓன் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் கைஸ். அண்ட் இந்த யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைமில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து கண்டுபிடிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்றது நம்ம வந்து கிரியேட் பண்ண ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறேன். த்ரோ யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸப்ஷன் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறேன். ஸோ இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா யூசர் வந்து கம்பைல் பண்ணதுக்கப்புறம் ஏஜ் நான் கேட்பேன். ஸோ ஏஜ் வந்து அவங்க அபோவ் 18 கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையில் ஓட்டு போட்டுருவாங்க. சப்போஸ் பிலோ 18 கொடுக்குறாங்க, லைக் 17 ஏஜ் அவங்க கொடுத்தாங்கன்னா ரன் டைமில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் டிடெக்ட் ஆகிட்டு ஸோ ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருக்குது. ஸோ அப்போ அவங்க வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரன் டைமில் தான் என்ன ஆகும்னா இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் த்ரோ ஆகுங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம் எக்ஸப்ஷன்ஸ். ஓகே கைஸ், யா. And advantages of exception handlings வந்து பார்த்தீங்கன்னா exception handlings allows us to control normal flow program by using exception handling in program. ஸோ இந்த அட்வான்டேஜ் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக இப்போ ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து லைன் பை லைனாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, வரும் ஃப்ளோவாக. நடுவில் ஒரு எக்ஸப்ஷன் வந்துருச்சுன்னா என்ன ஆகுனா அந்த ஃப்ளோவே டிஸ்டர்ப்ட் ஆகிடும் கைஸ். ஓகே, டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு ப்ரோக்ராம் டர்மினேட் ஆகிடும். பட் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த ஃப்ளோ டிஸ்டர்ப்ட் ஆகாமல் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோலேயே போயிட்டுருக்கோமா நம்மளால் பண்ண முடியுங்க. ஸோ இதுதான் இது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இட் த்ரோஸ் அன் எக்ஸப்ஷன் whenever calling method encounters an error, providing that calling method task care of that error. And next வந்து பார்த்தீங்கன்னா it also gives us the scope of organizing and differentiating between the different error types using a separate block of code. This is done with the help of try and catch block. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.